ஹாய் ஹலோ வெல்கம் டு பபிள்ஸ் சேனல்ஸ் வீவர்ஸ். சென்னையில் நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருந்தாலும் அந்த சண்டே அன்னைக்கு சூப்பராக ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற சூப்பர் பிரியாணி அப்படின்ற கடை. ஸோ அந்த கடையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தொடர்ந்து 32 வருஷமாக சண்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி போடுறாங்க. சூப்பர் பிரியாணியில் சண்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு வரலாம். ஸோ வாங்க. ஸோ நம்ம இப்போ சைதாப்பேட்டை, அதாவது வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த சூப்பர் பிரியாணி அந்த கடையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரியாணி கடையில் என்னென்ன இருக்குது, ரெசிபிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஸோ நம்ம அந்த பாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை வருஷமாக அந்த பிரியாணி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுலாம். ஸோ வணக்கம் பாய், உங்கள் பேர்? ஜக்கரியாங்க, முகமது ஜக்கரியா. 30 வருஷம் ஆக போகுது. ஆமாம். ஸோ அந்த பிரியாணி அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரியான பிரியாணி செய்கிறீங்க? இல்லை, சென்னை பிரியாணி தான். சைதாப்பேட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது நம்ம தான். ஆமாம், 89 தெருவோரமாக தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வெரைட்டிஸ் இருக்குது சார் இதுலையா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இருக்குது. பிரியாணி இல்லாமல் வேறு என்ன வெரைட்டிஸ் இருக்குது? சைடிஷ் இருக்கு. மட்டன் கீமா, சிக்கன் லிவர், சிக்கன் ஃப்ரை, எக் மசாலா. உங்களுக்கு கடை எது தானுங்களா இல்லை வேற ஏதாவது கடை? கடை பக்கத்துலேயே இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டைனிங் இருக்குது, ஏசி ரெஸ்டாரண்ட் அது. ஆமாம், இதே வெரைட்டி தான் அங்கேயே இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், ரேட் எல்லாம் நார்மலாக அதே ரேட் தான். இப்போ பிரியாணியோட ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணி 160 ஆகுதுங்க. ஆமாம், மட்டன் ஆமாம் 160, சிக்கன் 120. ஆமாம், குஷ்கா கொடுப்போம் 80 rupees ஹாஃப் பிளேட்டு, குவார்டரும் கொடுப்போம் 40 rupees. இந்த உங்களோட சூப்பர் பிரியாணியை நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும்னா எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்லணும்னா எப்படி இருக்குது, அது உங்களோட ஹைலைட்டான இந்த பிரியாணி. கஸ்டமர் ரிப்பீட் வந்து சாப்பிடுவாங்க நம்ம கையில், புரியுதுங்களா? இங்கே எங்கெங்கேயும் சாப்பிட்றோம், ஆனால் இங்கே சாப்பிட்டா குயிக் டைஜஷன் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரிய குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, வயசானாலும் வந்து சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் எல்லாம் பார்சல் அந்த மாதிரிலாம் போட்டில்லை. ஏன்னா பாத்திரங்களே எடுத்து வந்துருவாங்க. இப்போ 10 பிரியாணி கேட்டால் நான் கவரில் போட்டு கொடுத்துருவோம், ஃபைல் கவரு, சில்வர் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க போட்டு. ஆமாம், தேங்க்யூ சார். அதனால் நம்ம இந்த சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த சூப்பர் பிரியாணி ஸோ அவங்க தயாரிக்கிற இடம், ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரியாணி அதோட மனமே பார்த்தோன்னா நம்மளை உடனடியாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் கொடுக்குது. ஸோ இந்த பிரியாணியோட ஸ்டைல் என்ன, அதோட ரெசிபி என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மும்தாஜ். எத்தனை வருஷமா நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கீங்க? 30 வருஷமா பண்ணுறோம். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சூப்பர் பிரியாணியோட நம்ம சீஃப் செஃப் அப்படின்னா நீங்கள் தான். ஆமாம், ஆரம்பத்தில் இருந்து. ஒரு பிரியாணி அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரியாணினா நம்ம வீட்டில் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அது போல் இருக்கணும், எதுவுமே இல்லாமல். அது என்ன எக்ஸ்ட்ரா என்ன கலக்கிறாங்க, அது அஜினமோட்டோ அது இது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும். சாப்பிட்டு கஸ்டமர் மறுபடியும் வரணும் எங்கள் கடைக்கு அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பிரியாணியில் நிறைய வகை இருக்கு. ஹைதராபாத் இருக்கு, மொஹல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 7 வெரைட்டிஸ் இருக்கு இந்தியாவுக்குள்ள. நீங்க பண்ற பிரியாணி என்ன வெரைட்டி? நாங்க பண்றது சென்னை பிரியாணி தான், தம் பிரியாணி. சென்னை தம் பிரியாணி. முதல்ல பார்த்தா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படின்னு ஒரு சைடுல சொல்லுவாங்க. இது ஃபுல்லா தம் ஸ்டைல்ல தான். ஆமா, வடிச்சு தம் போட்டுரும். தம் போட்டு தம் பிரியாணி தான். அந்த மாதிரியான பிரியாணி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒரு குறிப்பா அந்த வீட்ல இந்த பெண்கள், ஏன்னா நீங்க ஒரு லேடிஸ் செஃப்பா இருக்கறனால நான் கேக்குறேன், ஒரு பிரியாணி பண்ணனும்னா எப்படி பண்ணலாம்? ஒரு சின்னதா சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்னு. எப்படி இருக்கணும்னா ஒரு பிரியாணி எப்படி பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும், என்ன பண்ணலாம் அப்படிங்க. என்னென்ன வேணும்னாக்கா 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி வேணும். ஓகேங்க. ஆயில் 200 வேணும், 50 நெய் வேணும். ஓகேங்க. அப்புறம் 1/4 கிலோ வெங்காயம் வேணும், 1/4 கிலோ தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள் அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். சால்ட்டு போட்டு சிக்கன் தாளிச்சிட்டு அரிசி வடிச்சு கொட்டி தம் போட்டுடணும். சூப்பரான ஒரு பிரியாணி நமக்கு. ஆமா, சோ நீங்க பார்த்தோம்னாக்கா அந்த பிரியாணியை 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கத்துண்டதே எப்படிங்க? வீட்லயே தானே? கத்துக்கவே இல்ல, நானு அப்படியே கண் பார்த்து கை செஞ்சதுதான் ஆரம்பத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆள் வச்சுதான் பண்றேன்னு சொன்னாங்க. இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் பண்றதை விட நமக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி
அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பத்தில் இது பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்க. இப்போ 30 இயர்ஸாக பார்த்தோம்னா ஸோ அவங்களாவே இதை வந்து கற்றுட்டு இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைதாப்பேட்டில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிரியாணி அப்படின்னாக்கா நம்ம சூப்பர் பிரியாணியை நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறீங்க? சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து இது வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம். ஓகேங்க. அப்புறம் கடையில் ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே. ஆர்டர் அந்த மாதிரி இல்லை? ஆர்டர் எடுத்தும் பண்ணுறோம். ஆமாம், எவ்வளோ நாளும் ஆர்டர் எடுத்து பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ ஓகே, நன்றி மேடம். இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இங்கே வந்து பிரியாணி தயாராகிற இடத்துல பார்த்தோம். அடுத்து அவங்க வந்து அந்த சேல் பண்ணுற அந்த ஷாப்பில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எப்படி அவங்க இருக்குது, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், அங்கே ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து எப்பொழுதும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மேடம்? நாங்கள் ஒரு 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் கஸ்டமர் சொல்லுங்கள். ரெகுலர் எப்படி இருக்குது இந்த பிரியாணி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் இங்கே தான் சொல்கிறோம். பார்சல் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ மட்டன் சிக்கன் இதில் உங்களோட ஃபேவரட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மட்டன் ரொம்ப பிடிக்கும். மட்டன். ஸோ நீங்கள் வந்து பல இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம சூப்பர் பிரியாணியோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வந்து முகல் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் அவாத் பிரியாணி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சென்னையில் கிடைக்கிற பிரியாணிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறது ஹைதராபாத் பிரியாணி அண்ட் முகல் பிரியாணி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்கிற இந்த சூப்பர் பிரியாணியோட கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க. ஸோ இப்போ நாம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது, எப்படி அதோட டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரியாணியோட பார்த்தோம்னாக்கா அந்த பிரியாணிக்கு அழகே வந்து என்ன அப்படின்னாக்கா கலரா அல்லது அதோட மனமா அல்லது அதோட சுவையா அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இவங்க சொன்ன மாதிரி வந்து முகல், அதாவது இது சென்னை பேஸில் சென்னையோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முகல் பிரியாணியை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா கலர் வந்து லைட்டாக ஒரு கலராக தான் இருக்குது. காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லாமல் ஸோ கஸ்டமர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிரியாணி தான் சூப்பர் பிரியாணி இருக்குது.